உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தாவேக தலைவர் விஜய் பரப்புரையின் தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதாக தாவேக தலைவர் விஜய் மற்றும் 5000 தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தனித்தே போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தோட வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அவர் அறிவிக்கப்பட்ட நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார். குறிப்பாக அதன் முன்னதாகவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல பெரம்பூர், கொளத்தூர், அண்ணாநகர் மற்றும் வில்லிவாக்கம் ஆகிய 4 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் செய்ய இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் வேட்புமனு தாக்கலை தாவேகா தலைவர் விஜய் முடித்த பின் உடனடியாக பரப்புரை வாகனம் மூலமாக பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய முதற்கட்டமாக அங்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போவே அதிகப்படியான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் அவரது தேர்தல் பிரச்சார வாகனத்தை சூழ்ந்தபடியே வந்தனர். இதனால் பொது போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதிலுமே ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அதன் பின்னர் பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடித்த பின்னர் அங்கிருந்து கொளத்தூருக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அதே பரப்புரை வாகனத்தில் சென்றிருந்தார். அப்போது அங்கிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவர் பயணம் மேற்கொண்ட நிலையில் அதற்கிடையே அதிகப்படியான தொண்டர்கள், அதாவது 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அவரது பரப்புரை வாகனத்தை சூழ்ந்ததால் அங்கு பெரிதளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நகர முடியாத நிலையே ஏற்பட்டது. இது குறித்து ஆம்புலன்ஸும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பெரிதளவில் பாதிக்கப்பட்டது. பின்னர் அவர் அங்கிருந்து சென்று கொளத்தூர் பகுதிக்கு சென்று அங்கு பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில் அதன் பின்னர் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதால் அதன் பின்னர் அவர் மற்ற 2 தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாமல் அவர் புறப்பட்டார். இதற்கிடையே தமிழக வெற்றி கழக சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டது. குறிப்பாக தாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபட இருப்பதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்த போதும் போதுமான போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவலர்கள் சாலையில் பணிகளில் ஈடுபடவில்லை எனவும் இது தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு குளறுபடி ஏற்பட்ட காரணத்தினாலே தாங்கள் இந்த 2 பிரச்சாரத்தையும் ரத்து செய்து செல்வதாக தமிழக வெற்றி கழக சார்பில் ஒரு புகாரானதும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில தான் இன்று காலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அந்த கூடிய தொண்டர்கள் 5000 பேர் மீது பெரவல்லூர் போலீசார் வழக்கு பதிவை செய்திருக்கிறார்கள். தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதாக தாவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடன் இருந்த 5000 தொண்டர்கள் மீது 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொது போக்குவரத்தை தடை செய்யும் வகையில் பயணித்ததாகவும் ஆம்புலன்ஸை தடை செய்ததாகவும் சட்டவிரோதமாக கூட்டம் கூடியதாகவும் தேர்தல் விதிமீறலை ஈடுபட்டதாகவும் என 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அதன் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இவர்கள் ஒரு தேர்தல் அதிகாரியிடம் கடிதத்தை கொடுத்தனர். அதில் 500 பேர் மட்டுமே இந்த தேர்தல் பரப்புரையில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் 5000 பேர் சட்டத்திற்கு முரண்பட்டு அவர்கள் பங்கேற்றதாகவும் இதனாலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக 5 ஸ்பீக்கர்கள் மட்டுமே அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டுமே வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 30 ஸ்பீக்கர் பாக்ஸை பயன்படுத்தி அவர் ரோட் ஷோ மேற்கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால தான் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் மற்றும் ஆம்புலன்ஸும் சிக்கிக் கொண்டதாக தேர்தல் அதிகாரி புகார் கொடுத்ததன் பேரில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல அவர் தொடர்ச்சியாக அவருக்கு 5லிருந்து 6 மணி வரையில தான் இந்த கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள அனுமதி கடிதமானது கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் 3:40 மணி அளவுக்கு அங்கே வந்ததால தான் அதிகப்படியான கூட்டம் மேற்கொண்டு 5000க்கும் மேற்பட்டோர் கூடியதால் அங்கு பெரிதளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தேர்தல் அதிகாரி கொடுத்த புகாரின் பேரில் பெரவல்லூர் போலீசார் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அந்த 5000 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதே போலத்தான் பெரம்பூர் தொகுதியில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது இந்த விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அளவுக்கு அதிகமான, அதாவது இவர்கள் கூறிய 500 பேரை மீறி அதிகப்படியான கூட்டம் தொண்டர்கள் அங்கே பிரச்சாரத்தில் கூடியதால் அதனால தாவேகா மாவட்ட செயலாளர் சிவா மீதும்
கொடுங்கையூர் போலீசார் 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் பின்னர் தான் அவர் ரத்து செய்துவிட்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.